ஃப்ரைடே குளிக்கலாம்னு ரெடி பண்ணி வச்ச ஹேர் பேக்கை மண்டே குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரைடே வீட்டில் பவர் ஷடவுன் ஆக்சுவலி. ஸோ அன்றைக்கி யூஸ் பண்ண முடியல. ஸோ மண்டே மார்னிங்கே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு கூலிங் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹேர் வாஷ் டே அன்றைக்கி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். யூஸ்வலாக நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது எப்போன்னா குளிக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் குளிக்கிறேன் அப்படின்னா மார்னிங் அப்ளை பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா அதுக்கு முந்தின நாள் அப்ளை பண்ணிப்பேன், 1 day பிஃபோர். ஸோ இன்றைக்கும் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சண்டே வந்து பெருசாக நான்வெஜ் எதுவும் செய்யலை. ஸோ மண்டே வந்து பிரியாணி பண்ணலாம்னு சொல்லி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குக்கிங் ப்ரோலாம் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு வாட்டி நான் ஸ்பெஷலாக டிஷ் பண்ணும்போதும் யூடியூப்பில் ஏதாவது புதுசாக டிஷ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமான்னு பார்த்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணுவேன். அது ஒரு சில வாட்டி சொதப்போம், ஒரு சில வாட்டி நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி பிரியாணி நல்லா தான் வந்துச்சு, சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு மசாலாவில் சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்து பண்ணியிருந்தேன், நல்லா தான் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது சாப்பிடும்போது. இந்த வாட்டி தான் டெக்ஸ்சர் கொஞ்சம் கரெக்டாக வந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ சாப்பிட்டும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹேர் பேக் ரெடி பண்ண வந்தாச்சு. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அப்ளை பண்ணி குளிச்சு முடிச்சு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ கிளம்பியாச்சு. யூஸ்வலாக நான் வந்து வீட்டில் இருக்கும்போது எந்த மேக்கப்பும் பண்ண மாட்டேன், ட்ரெஸ்ஸிங் மேலே கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேன். எங்கேயாவது ஆஃபீஸ் போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது அவுட்டிங் போகணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸிங் மேலே. என்னோடய லுக்கு வீட்டில் இருக்கும்போது பார்த்தாலும் ஆஃபீஸோட விலாகும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் இப்படி தான் மொக்கையாக இருப்பேன். அதுக்கப்புறம் கடைக்கு போய் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மேடம் வந்து இந்த ட்ராலியில் உட்கார வச்சுட்டு போகும்போது கைக்கு எட்டுறதெல்லாம் இழுத்து ட்ராலியில் போட்டே இருப்பாங்க. அதை எடுத்து வெளில போடுறதுக்கே எங்களுக்கு வந்து பாதி டயர்டாயிரும். பட் ஆனால் அதில் உட்கார வச்சா கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வருவாங்கிறதுனால அதில் உட்கார வச்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மண்டேங்கிறதுனால ரொம்ப ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ண முடியல இதுக்கு மேலே. நாளைக்கு மீட் பண்ணலாம். பை.